ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனிதர் வரார். அதாவது அவருடைய இந்த புருவம் இருக்குதே, புருவம் எல்லாம் பழுத்து போய் கண்ணில் விழுந்திருக்கு. ஒரு தடியை ஊண்டிக்கிறதா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரார். வந்து அல்லாஹ்வின் தூதர் எனக்கு மன்னிப்பு உண்டா அப்படின்னு கேட்கிறார். அல்லாஹ்வின் தூதர் வார்த்தை சொல்லல, ரசூலுல்லாஹ் வெளிச்சி என்னது எனக்கு மன்னிப்பு உண்டா? ஏனென்றால் நான் சின்ன காலத்திலிருந்து இன்றைய காலம் வரைக்கும் ஃபலம் அத்ருக் ஹாஜத்தன் வலா அதாஜா, அதாவது எந்த ஒரு சின்ன பாவமும் எந்த ஒரு பெரிய பாவம் என்று எதையா இருந்தாலும் எதை நான் விட்டதில்லை, எல்லாவற்றையும் செய்திருக்க இந்த காலம் வரைக்கும். இப்பொழுது நான் அந்த அதாவது என் தடியை ஊண்டிட்டு வாரனே, இந்த காலம் வரைக்கும் நான் செஞ்சுக்கிறேன், எனவே எனக்கு மன்னிப்பு உண்டான்னு கேட்கிறான். ரசூலுல்லாஹ் ஃபஹல் அஸ்லம்தன்னு கேட்கிறான், நீங்க முஸ்லிமா இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவரான்னு கேட்கிறான். அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர். அப்புறம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார் தஅமலுல் கைராத் வ தஜ்தனிபு ஸய்யிஆத், நீங்க வந்து இதுக்கு பிறகு நல்ல விஷயங்களை செய்து வாருங்கள், நன்மையான விஷயங்களை செய்யுங்க, இது செஞ்ச இதுவரைக்கும் செய்த பாவங்கள் இதுக்கு பிறகு என்ன செய்ய வேண்டாம், செய்ய வேண்டாம் அப்படி என்று சொல்லி என்ன செய்யறான் சொல்றான். அல்லாஹ் தஆலா உங்களுக்கு மன்னிக்கலாம்ன்றான். அவர் திருப்பி கேட்கிறாரு வகதராத்தி வ ஃபஜராத்தி, நான் செய்த மானக்கேடான விஷயங்கள் மோசடிகள் அவைகளுமான்னு சொன்னான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வகதராத்துக் வ ஃபஜராத்துக், உங்களோட கெடுதிகள் மானக்கேடான விஷயங்களும் உங்கள் மோசடிகளும் தான், நீங்க இப்படி நடந்து வந்தீங்கன்னா அல்லாஹ் உங்களை என்ன செய்யலாம், மன்னிக்கலாம் என்று சொன்ன உடனே அவர் அல்லாஹு அக்பர் அப்படி என்று சொல்லிட்டு போய்கொண்டிருந்தார். அந்த ஹதீஸ்ல வருது, அவர் அதாவது மறையும் வரைக்கும் அல்லாஹு அக்பர் ஃபமாஸால யுகப்பிர், அல்லாஹு அக்பர் என்று சொல்லிக்கொண்டே போனார் என்ற செய்தியை பார்ப்போம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனிதர் வாராரு, ஒரு சின்ன ஒரு நெருடல் ரசூலுல்லாஹ் காட்டல, இப்படி போய் அநியாயம் செஞ்சுக்கிறீங்க இந்த மாதிரி இருக்கிறீங்களே என்று தௌபாவை தேடி வந்தவர்கிட்ட நம்மளோட முக்கியத்துவத்தை காட்டிட்டீங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சிலர் என்ன செய்யறேன், அதாவது தௌபா செய்யாம இருக்கிறான், அவன்கிட்ட போய் பாவத்துடைய அழுத்தங்கள் அது இதெல்லாம் சொல்லி அவனை தௌபா செய்ய வைக்கிறது ஓகே. ஒருத்தர் வாராரு, நான் நிறைய பாவம் செஞ்சுட்டேன் நான் தௌபா செய்யணும், அவர்கிட்ட வழங்கப்படுத்திருக்கிறது பாவத்துல முக்கியத்துவம். நீ இப்படி எப்படி நீங்க இதை செய்யலாம் அப்படி இப்படி, அதான் அவர் வந்துட்டார் தானே தௌபா செய்யறதுக்கு, அதுக்குரிய வழியை சொல்ல வேண்டியதானே. நம்ம இப்படி ஓவரா பேச பண்ண வேண்டாம், நம்ம தூய்மை நடத்தாங்க. எப்பயும் நம்ம தூய்மை காட்டுறது யாருக்கு பிடிக்காது, அல்லாஹ்வுக்கு பிடிக்காது. சுப்ஹானக் இன்னி குன்து மினல் ஸாலிமீன், யா அல்லாஹ் நீ தூய்மையானவன் நான் அநியாயக்காரர்களில் ஒருவன் என்பதுதான் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்துடைய வார்த்தையும். லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக் இன்னி குன்து மினல் ஸாலிமீன். எப்பொழுதும் இந்த சுப்ஹானி என்ற மாதிரி நடந்துடக்கூடாது. நம்ம தூய்மையான, நம்ம விளக்கம் கொடுக்கறதுல விளக்கத்துல அவன் என்ன உணரணும்னா பாவத்துக்கு என்ன தௌபா விட்டு பாவம் பயங்கரமானது, இவர் தூய்மையான அவன் என்ன செய்யக்கூடாது, உணரக்கூடாது. நம்ம கொடுக்குற விளக்கு எப்படி நீங்க இதை செய்யலாம் நினைக்கவே பயங்கரமாக, யார தூய்மை இது சொல்றவன தூய்மை, இந்த பாவத்துக்கு இந்த தண்டனை சொல்லப்பட்டு, இந்த பாவத்துக்கு இந்த தண்டனை சொல்லப்பட்டு, இதுக்கு நரகம் சொல்லப்பட்டு, இதை நீங்க தவிர்த்துக்கணும், இதுதான் சொல்றவன தூய்மையை காட்டல. இவர் மெய்சிறுத்தி இவர் தடுமாறினார்னா இவர தூய்மை என்ன செய்யறது காட்டு, உங்களோட தூய்மை ஆட்ட காட்டணும், நீங்க அல்லாஹ்விட்ட என்ன செய்ய வேண்டியதான் காட்டிக்கல வேண்டியது. தௌபா சம்பந்தமா கேட்டு வந்தால் ஃபஹல் யுஃபர்லி, எனக்கு மன்னிக்கப்படுமான்னு கேட்டேன், உங்களுக்கு பாவம் மன்னிக்கப்படும்.